வணக்கம். துலாம் ராசிக்காரர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சாதாரண வருட ஆரம்பமில்லை. உங்கள் வாழ்க்கையில் சமநிலை கற்றுத்தரும் மற்றும் வளர்ச்சியை தரும் ஒரு முக்கியமான காலம் ஆரம்பமாகிறது. முதலில் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க வாழ்க்கையில் பேலன்ஸ் காக்கிறவர்களா இருப்பீங்க. ஆனா இந்த ஆண்டு அந்த பேலன்ஸ் தான் சோதிக்கப்படும். சில விஷயங்களில் அதிகம், சில விஷயங்களில் குறைவு. இதை எப்படி சமநிலைப்படுத்துறீங்கன்னு தான் உங்கள் வெற்றி தீர்மானிக்கும். இப்போது கிரகநிலையை நான் எளிமையாக சொல்றேன். இந்த ஆண்டு சூரியன் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மற்றும் பார்ட்னர்ஷிப் பகுதிகளில் தாக்கம் கொடுக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுடன் இருக்கும் தொடர்புகள் முக்கியமானதாக மாறும். சனி பற்றி சொன்னா அவர் உங்களுக்கு ஒரு லெசன் கற்றுத்தரப்போகிறார். உண்மையான உறவு எது என்று. சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகலாம். ஆனா அது கெட்டதில்லை. அது தேவையில்லாத விஷயங்களை நீக்கும் ஒரு செயல்முறை. குரு உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல சப்போர்ட் தருவார். குறிப்பாக கெரியர் மற்றும் ஃபைனான்ஸ்ல மெதுவான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் முயற்சி செய்ததை வீணாக விடமாட்டார். ராகு கேது பற்றி சொன்னா உங்கள் டெசிஷன் மேக்கிங்ல கன்ஃபியூஷன் வரலாம். ஒரு விஷயத்தில் இரண்டு மனமாகலாம். அந்த நேரத்தில் அவசர முடிவு எடுக்காதீங்க. மாணவர்களே, இந்த ஆண்டு நீங்கள் நல்லா படிப்பீங்க. ஆனா டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா இவைகள் உங்கள் கவனத்தை மாற்றும். அதனால் ஒரு ஃபிக்ஸ்டு ரொட்டீன் வைத்துக்கோங்க. வேலை செய்பவர்கள் கவனமா கேளுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு டீம் ஒர்க் முக்கியமாகும். நீங்கள் தனியாக அல்ல, குழுவுடன் வேலை செய்தால்தான் growth கிடைக்கும். வேலை தேடுபவர்கள் நல்ல வாய்ப்புகள் வரும். ஆனா நீங்கள் கான்ஃபிடன்ஸுடன் பேசணும். ஹெசிடேஷன் இருந்தா வாய்ப்பு போயிடும். பண விஷயத்துக்கு வந்தா இன்கம் சீராக இருக்கும். ஆனால் லக்ஸரி செலவுகள் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் செலவு கட்டுப்படுத்தணும். குடும்ப வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஹார்மனி இருக்க முயற்சி செய்யணும். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஆனா நீங்கள் அமைதியாக ஹேண்டில் பண்ணினா அது பெரிய பிரச்சனை ஆகாது. காதல் விஷயத்தில் சிங்கிளா இருக்கிறவர்களுக்கு நல்ல மேட்ச் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. கமிட்டடா இருக்கிறவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். ஆனா கம்யூனிகேஷன் முக்கியம். உடல் நலத்தை பத்தி சொன்னா இந்த ஆண்டு ஸ்ட்ரெஸ் மற்றும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் உங்கள் வாழ்க்கை முறையை சரி பண்ணணும். இந்த ஆண்டு உங்க மைண்ட் ஒரு பக்கம் பிராக்டிக்கல், இன்னொரு பக்கம் இமோஷனலாக இருக்கும். இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணினா நீங்க வெற்றி பெறுவீங்க. ஆன்மீகமாக இந்த ஆண்டு நீங்கள் அமைதி தேடுவீங்க. கோவில் செல்ல வேண்டும், தனியாக நேரம் செலவிட வேண்டும் என்ற எண்ணம் வரும். இப்போது முக்கியமான விஷயம் வழிபாடு. இந்த ஆண்டு உங்களுக்கு மகாலட்சுமி, வெங்கடேச பெருமாள், சிவன், துர்க்கை அம்மன் இவர்கள் வழிபாடு மிகவும் நல்ல பலன் தரும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு செல்வ வளம் தரும். குலதெய்வம் பற்றி நான் மிகவும் முக்கியமாக சொல்றேன். இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டி வரணும்னா குலதெய்வ வழிபாடு அவசியம். குடும்பத்துடன் சென்று வழிபடுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய சில கோவில்கள் பற்றி சொல்றேன். திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் தரும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் செல்வ வளம் தரும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆன்மீக உயர்வு தரும். சமயபுரம் மாரியம்மன் கோவில் பாதுகாப்பு தரும். சிறிய பரிகாரங்கள் பற்றி சொல்றேன். வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். தினமும் ஜபம் செய்யுங்கள். இது உங்களுக்கு நல்ல பலன் தரும். இறுதியாக நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு பேலன்ஸ் கற்றுத்தரும். நீங்க சரியான முடிவுகள் எடுத்தா இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.